எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தௌஃபிக் அகமது, சேலம் பிரான்ச். நான் வெரண்டா ரேஸில் 2022 தான் ஜாயின் பண்ணேன். ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் முதல்ல கொடுக்கல. இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப சான்ஸே இல்லை, பாசிபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் ஷிஃப்ட்டில் ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபேமிலியில் எனக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவாக எதாவது பண்ணணும்னு சொல்லி தான் சரி நம்ம ஒரு முயற்சி தான் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி லாக்டவுனில் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஜேர்னி அப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. யூடியூப்பில் படித்து பார்த்து பண்ணோம். சரி, அந்த எக்ஸாம் கிட்ட நெருங்க நம்ம போகிற வழி கரெக்டு தானா, கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோமான்னு தெரியல. சரி, அப்போ தான் வந்து ரேஸ் இங்கே ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, போய் பார்த்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்த கைடன்ஸ்லாம் OMR ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மெயினாக சுரேந்தர் சார், சங்கர் சார், அவங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ணிச்சு. சுரேந்தர் சாரோட ஹிஸ்ட்ரி கிளாஸ்னால் நான் எதில் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி தான் சங்கர் சாரோட பாலிட்டி கிளாஸ் அவ்வளோ பிடிக்கும். இப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. இவங்க கொடுத்த கைடன்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறவங்கன்னா வெரண்டா ரேஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாஃபுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக ஓவர் திங்க்லாம் பண்ண வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரோக்ரஸ் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.